அன்பு நண்பர்களே, சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஒரே ஆதங்கம், மனசே ஆற மாட்டேங்குது. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. கரூரில் பேசினேன், உன் மேலே தப்பு இல்லை எதுக்கு மற்றவங்க வேணும்ன்ட்டு பழி விடுறாங்க. கொடுத்த இடத்துல தான் நான் பேசினேன், வேறு எந்த தப்பும் இல்லை. சரி, எல்லாம் ஓகே தான். அவசரமாக எதுக்கு ஏர்போர்ட்டுக்கு ஓடுற? நீங்கள் ஓடும்போதே உனக்கு தெரிஞ்சு வச்சு 28 பேர் கீழே விழுந்து செத்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் உன் காதுக்கு வந்துருச்சு. அப்புறமும் நீ 2 கார் மாதிரி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஓடுற. நிருபர்கள் லேசப்பட்டவங்கள அவங்க அங்கே உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்த ஒன்றும் கேட்குறாங்க, ஆனால் நீ பதிலே சொல்லலை. நீ வாட்டுக்கு போய் ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட் பிடிச்சி நேராக சென்னைக்கு உன் வீட்டுக்கு போய் நீ வாட்டுக்கு நிம்மதியாக தூங்கிட்ட. வேறு என்ன பண்ணியிருப்ப? நீ போய் தூங்கித்தானே. சரி, போயிட்ட. போனால் ஒரு ஆதரவாக ஒரு அறிக்கையாவது விடலாம்ல, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. எதுவும் கிடையாது. 48 மணி நேரம் 72 மணி நேரம் நீ எதுவுமே பண்ணாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்ட. கேட்டால் அவனுக்கு முட்டு கொடுக்குறவங்க அவர் அப்படியே சோகத்தில் பொங்கி போய் இருக்காரு அப்படின்ட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்ன செஞ்சுருக்கணும்? நீ சப்போஸ் ஒரு வேளை அப்படி இறங்கி உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கணும். நீ இப்போ இல்லை ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலில் போய் தங்கியிருக்கலாம், போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கலாம், சீக்கிரட்டாக போய் தங்கியிருக்கலாம் யாருக்குமே தெரியாமல். அதுக்கப்புறம் நீ போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இந்த செத்த மக்கள், அடிபட்டு கிடந்த மக்கள் அவங்களெல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு செத்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன்னா நீ நல்லவன். நீ வாட்டுக்கு 3 நாள் வீட்டில் இருந்துட்டு 3 நாள் கழித்து ஒரு அப்பாவியாக ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போடுற. இந்த மாதிரி எனக்கு கொடுத்த இடத்துல தான் நான் பண்ணினேன், என்னங்க எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, எப்படி நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு அப்பாவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரு 10 பேர் சால்ரா அடிக்கான். இதெல்லாம் என்ன இது? இதுதான் நாகரிகமா? பாரதியார் பாடினார் அந்த காலத்தில், நெஞ்சு பொறுக்குது இல்லையே, இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு. இந்த நேரம் அதைத்தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. சரி, நீ போயிட்ட. நீ போனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நைட்டோட நைட்டாக கவர்மெண்ட்டு முதல்வர் மந்திரிகளை பூரா அனுப்பிச்சு கடைசியில் முதல்வர் மனது தாங்காமல் அவரே நேரடியாக அந்த உடல்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்தி காயமானவங்களெல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லி நிவாரணம் ஆரம்பித்து இவ்வளவும் பண்ணிட்டு போனால் அதுக்கு இந்த முட்டை கொடுக்குறவங்க ஏன் வந்தாங்க? அந்நேரத்துக்கு எதுக்கு வந்தாங்க? அந்த அமைச்சர் எதுக்கு வந்தான்? இந்த அமைச்சர் எதுக்கு வந்தான்? முதல்வர் எதுக்கு வந்தார் அப்படின்னு முட்டை பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம். பிறகு கவர்மெண்ட்டோட கடமை அதுதானே, அதுதான் நாகரிகம். கவர்மெண்ட் இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே ஓடி போய் உதவணும். அதுதான் கவர்மெண்ட்டு. அதைத்தான் கவர்மெண்ட்டு செஞ்சுருக்கு, முதல்வர் செஞ்சுருக்காரு. ஆனால் நீ 3 நாள் கழித்து ஒரு அறிக்கை விடுற. அதில் என்னென்னா, நான் இந்த மாதிரி கொடுத்த இடத்துல தான் பேசணும், வேறு எந்த தப்பும் பண்ணலை, முதல்வர் என்னை பழி வாங்கணும்னா என்னையை மட்டும் பழி வாங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு அப்பாவியாக மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுகிற. இது ஒரு பச்சை பிள்ளை கூட இதை கேட்டால் சிரிக்குமா சிரிக்காத? கண்டிப்பாக சிரிக்கும். இதெல்லாம் என்ன பேச்சு? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ எத்தனை பேர் அதுக்கு முட்டை கொடுக்குறதுக்கு அதை சுத்த இது சுத்த அந்த பொறுப்பு இருக்குது, இந்த பொறுப்பு இருக்குது, எல்லா பொறுப்பையும் நான் பார்த்து நீ கூட்டத்துக்குள்ளே நுழையும் போதே போலீஸ் சொல்லுது, இங்கனே வெளியே முகத்தை காட்டு, கூட்டம் களையும் அப்படின்னு. உன்னோட என்ன கூட்டம் களையக்கூடாது, அதுக்காக முடியாதுன்னு சொல்லிட்டு நீ அந்த கூட்டத்துக்குள்ளே பஸ்ஸை விட்டு முகத்தை காட்டாமல் உள்ளே நீ உட்காந்துருக்க. கரெக்டாக கூட்டம் நெரிசலுக்குள்ளே போய் வண்டியை விட்டு கூட்டம்லாம் ஒதுங்கும்போது தள்ளுமுள்ளு ஆகுது. நீ அதுக்கப்புறம் வெளியே நீ வெளியே வரும்போதே 10-20 பேர் மயங்கி விழுகிறான். நீ மேடை ஏறும்போது 2 பேர் செத்தே போயிட்டான், செத்து கீழே கிடக்கான். அதுவும் தகவல் தெரியுது உனக்கு. அது தெரியாமலாம் நீ போலீஸை கூப்பிட்டு போலீஸ் அதை என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிற. இதெல்லாம்
புரிஞ்சுக்கு எல்லாருக்குமே புரியுது. ஆனாலும் உன்னை எப்படியோ காப்பாற்றி விடணும், உனக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு அழகிறாங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது என்னென்னா, நீ அந்த நேரம் அவங்க கீழே விழுந்தானா கீழே இறங்கி ஓடிக்கணும். ஓடி போய் விழுந்தவனை என்னன்னு பார்த்துக்கணும். சரி, பாதுகாப்பு இல்லையா, போலீஸ்கிட்ட சொல்லி போலீஸ் வேன்லேயே கூட நீ போயிருக்கலாம். போய் போலீஸ் பாதுகாப்போடு போய் மக்களை பார்த்துருக்கலாம், இறந்தவங்களை பார்த்துருக்கலாம், அடிபட்டு கிடந்தவனை பார்த்துருக்கலாம், என்னென்ன வேணும்னு கேட்டுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செஞ்சியா போய் சுகமாக 3 நாள் படுத்துட்டேன். கவர்மெண்ட்டு போய் செய்யுது, அந்த கவர்மெண்ட்டு முதலமைச்சர் செய்கிறாரு, மந்திரிகள் வராங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அதையும் 10 பேர் குறை சொல்கிறான். எதுக்கு வந்தார், ஏன் வந்தார் அப்படின்னு. இதெல்லாம் என்ன விஜய், இது ஒன்றும் சரியில்லை. இதே ரீதியில் போச்சுன்னு வை, இனிமேல் நீ அரசியலை நடத்த முடியாது. இந்த மாதிரி பண்ணேன்னா நான் அடுத்தெல்லாம் நீ ஒரு கூட்டம் போட்ட இல்லை ஒரு ரோடு ஷோ நடத்தினேன்னா எவனுமே வரமாட்டான். ஏன்னா அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம அங்கே உள்ளே போனால் செத்துருவோமோ அப்படிங்கிற பயத்தில் யாருமே வரமாட்டான். நீ போய் உடனே போய் ஆதரவு சொல்லி சரி 3 நாள் இருந்த, அதுக்கப்புறமா போனியா என்ன போகலை. போகாமல் உட்காந்துக்கிட்டு தெனாவிட்டா ஒரு அறிக்கை கொடுக்குறேன். என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்படியே இப்போ பொதுமக்கள்லாம் அப்படி கலங்கி போய் இருக்காங்க. பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்கள் நம்ம தமிழனுக்கு தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் நெஞ்சம் பதறுவான், கண்ணீர் ஒடிப்பான், ரத்த கண்ணீர் ஒடிப்பான் ஏதாவது ஆச்சுன்னா. இப்போது இந்த 41 பேரில் 10 பேர் குழந்தைங்க எல்லாம் அப்படியே ரணமாகி போய் கிடக்கான் தமிழன் போகிறான். என்ன அதை பற்றியெல்லாம் நீ யோசிச்சியா? இப்போ வரைக்கும் நீ உன்னோட இது என்ன, அடுக்குமொழியில் எவ்வளோ எழுதி கொடுத்ததை நீ பேசணும், ஸ்டாலின்னு திட்டணும், அதைத்தான் நீ கொள்கையை வச்சுருக்க. உனக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் கட்சி கொள்கை என்ன அப்படிங்கிறது நீ அறிவிக்கவே இல்லை. இனிமேலும் அறிவிப்பியா அப்படிங்கிறது தெரியல. சப்போஸ் ஒரு வேளை நீ ஜெயிச்சு நீ சொன்ன மாதிரி அது நடக்காது, இருந்தாலும் ஒரு வேளை நீ ஜெயிச்சு வந்தேன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே முதல்ல மக்கள் நலத்திட்டத்துக்குன்னு ஒரு கோப்பில் இந்த முதல்வர்கள் கையெழுத்து போடுவாங்க. அது ஒரு பாரம்பரியம். நீ எந்த கோப்பில் கையெழுத்து போடுவ, எதுக்காக கையெழுத்து போடுவ, அதை பற்றியெல்லாம் யோசிப்பியா? எதுவுமே கிடையாது. இன்னும் என்ன சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோதான். வணக்கம்.